இஸ்ரவேல் அந்த பெயரை கேட்கும் பொழுதே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி வருகிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே வந்து மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு செங்கடலை கடந்து, மாராவை கடந்து, ஏலிமை கடந்து, சீனாய் பர்வதத்தை கடந்து மோவாப் மலையிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது உபாகமம் 7:7 மோசேயினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். திரட்சியான ஜனம் அல்ல, பலமான ஜனம் அல்ல, கொஞ்சம், ஹம்பிள், ஸ்மால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்கிறதான அந்த பெயரை எபிரேய மொழியில பாருங்கள். அதனுடைய எழுத்துக்களை சொல்லுகிறேன், கவனிங்கள். யோத், ஷீன், ரேஷ், அலப், லாமட். இதாங்க இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் என்கிற பெயரை நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்னால், அந்த யோத் என்கிற எழுத்து எபிரேய மொழியினுடைய 22 எழுத்துக்களிலே மிகவும் சிறிய எழுத்து. கடைசியில் முடிகிறதில்ல லாமட். அது எபிரேய மொழியிலே இருக்கிற எழுத்துக்களிலே மிகவும் உயரமான பெரிய எழுத்து லாமட். என்ன புரிகிறது உங்களுக்கு? சிறியதாய் துவங்கினான், பெரியதாய் முடிவடைகிறான். ஒரு பெரிய டாமினன்ட் பவர், ஆளுகை. லாமட் என்பது ஆளுகையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் என்கிறதான பெயரை பாருங்க. அதில் முற்பிதாக்கள் அத்தனை பேரினுடைய பேரும் அதற்குள்ளே இருக்கிறது. யோத், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுடைய பெயர்களுடைய முதல் எழுத்து. ஷீன், சாராளுடைய முதல் எழுத்து. ரேஷ், ராகேல், ரெபேக்கா இவர்களுடைய முதல் எழுத்து. ஆலப், ஆபிரகாம், லாமட், லியா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முற்பிதாக்கள் அத்தனை பேருமே எதற்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் என்கிறதான பெயருக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். யோது கை, ஹேண்ட், லாமட் ஒரு பெரிய ஆளுகை. இன்றைக்கு ஒரு சிறிய கையாக ஹம்பிளா பிகின் பண்ணா அந்த இஸ்ரவேல் இன்றைக்கு உலகை ஆளும் ஆதிக்க சக்தியாக மிரண்டு போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் என்கிறதான தேசத்தை பார்த்து கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சமாக இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், உள்ளத்தில் யூதனே யூதன், இருதய விருத்த சேதனமே விருத்த சேதனம். நீங்களும் நானும் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உள்ளத்தில் யூதர்களாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட. இஸ்ரவேல் என்கிறதான பெயரை இன்னொரு முறை கூட சொல்லி பார்த்துக் கொள்ளலாமா? இஸ்ரவேல். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எங்களை நீர் இஸ்ரவேலராக தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய தொடக்கம் எளிமையானது, தாழ்மையானது. ஆனால் எங்களை ஒரு மிக உயரத்தில் நீர் வைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஷலோம்.